இது நல்லா இருக்கே. நான் ட்ரை பண்ணட்டுமா? நீ ட்ரை பண்றியா? ட்ரை பண்ணு. மேல போக முடியல. ஐயோ, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தெரியுதுல? இப்ப பாருங்க. ஹலோ, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை விட கம்மி வெயிட்ல டம்பிள்ஸ் இல்லையா? இருக்கே, தரேன். கொடு, கண்ணு மூடு. இந்தா குடி. இப்போ பண்ணு, தூக்கு. ஈஸியா இருக்கா? ஒரு 10 கவுண்ட் பண்ணு. அப்படியே பண்ணிட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கு. வெரி குட். நம்ம இப்போ ஓட போறோம். ட்ரெட்மில். ஓகே? ஸ்டார்ட். ஓகே? நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதான் சொன்னேனே, ஓடுறோம். எதுக்கு இப்படி 4 செவத்துக்குள்ள ஓடணும்? வெளியே போனா ஆக்சிஜன் கிடைக்கும்ல. நல்ல ஐடியா. வா. என்னமோ ஓடுறாங்க. முடியலையே, எப்படிதான் ஓடுறாங்களோ. அக்கா, முடியலக்கா. என்னங்க இப்படி சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்க. நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேணாமா? ஏய் இருடி, இந்தப்பா உனக்கு பிடிச்சது சாப்பிடு. நோ, மட்டன்ல எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கு தெரியுமா? என் புருஷன் அமுல் பேபி மாதிரிலாம் இருக்க கூடாது. பாகுபலி மாதிரி தான் இருக்கணும். யூ கோ, ஐல் டேக் கேர். மீ கோ. டேய் ஏதாவது ஒண்ணு ஆட்டுடா. நான் போணுமா? அப்புறமா பேசுறேன். இருடி. சாப்பிடலாம். என்ன ஜெயம்மா,
கண்ணுல தண்ணி ஏதாவது காரமா சாப்பிட்டீங்களா? இல்ல பாரேன், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ஆனந்த கண்ணீர் வருது. தல ஆம். ஆனந்த கண்ணீராம்ல இத பார்த்தா ரத்த கண்ணீரே வரும் போல இருக்கு. மயிலன்னு சொல்றடா, உன்னைய பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றடா. உன்னெல்லாம் பார்த்தா கலாய்க்கணும்னு கூட தோணலடா. தருதல திருந்தவே திருந்தாது. ஆமா, எதுக்கு இப்ப திட்டிட்டு போறாளுங்க? திருந்திருவோமா? ஃபன்னி கேர்ள்ஸ். ஏண்டி எனக்கு யார பார்த்தாலும் ஆளை பாக்குற மாதிரியே இருக்கு பங்கு. கண்ணாடிய காட்டிட்டு பாரு பங்கு, வாலேதான். நீ ஒரு தடவை பார்த்தா செம்ம காமெடி இல்ல? ஐயோ தேவா, பாருங்க செம்ம காமெடி. யாரா அந்த ஏழரை முக்க? இந்த காலவாசல மரக்கட்ட வச்சிருக்கானே அந்த ஏழரை முக்கனா அவன் ஒரு ஆளும் மூஞ்சியும். எங்கடி அந்த சிப்ஸ்? ஏய், நான் சாப்பிடறதுக்காக கொண்டு வந்து வச்சேன். ஐயோ ஐயோ. என்ன காலிங் பெல்லா? ஓ, விக்கலா? குடு. ஏஜே குடுறி. அடே, விக்கல் வந்தது உனக்கு, தண்ணி குடிச்சது இவ. விக்கல் சரியாயிடுச்சா உனக்கு? அப்படியே போட்டேனா? பரவாயில்ல. இப்பதான் பண்றீங்க. பொறுமையா குடிக்கா. ஏஜே கையில மட்டும் கத்தி இல்லனா அருவாள் இருந்துச்சுன்னா ஹாசினிய ஒரே போட்ல போட்டுருப்பாரு. என்ன வெறியில துரத்துறாரு பாரு. ஏய் லூசு, அங்க பாரு, 2 ரொமான்டிக்கா ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, ஹாசினிய சிரிக்கிறா, ஏஜேவும் சிரிக்கிறாரு. ஐயோ, என்னென்ன நடக்குது இங்க? எனக்கு ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு. ஏய் குடு. கடவுளே, ரொம்ப நன்றி. ஏய் சித்ரா, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அட சும்மா இருக்கா? நானே ஆர்டர் பண்ண பீஸா 10 நிமிஷத்துல வரும்னு சொன்னாங்க. 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல. எவ்வளவு கொடுமை பண்ணாங்க பாத்தியா? ஓ ஏய், இந்த கொடுமையை விட மேல பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. வா என் என்ன கூட. கொடுமைக்கா? வா வா சொல்றேன். வா. வா அங்க பாரு.
இத போய் கொடுமைன்னு சொன்ன சூப்பரா தானே டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் அடிச்சீங்க? நான் அவங்க ஆடுறத சொல்லல, பாட்டு சொன்னேன். எவ்வளவு செம்ம ஹிட் பாட்டு தெரியுமா அது? சாரி. ஆமால. ஹலோ, என்ன கார்ல உட்கார சொல்லிட்டு நீங்க என்ன பைக்ல? நான் எப்போ உன்னை கார்ல உட்கார சொன்னேன்? வா வந்து பைக்ல. பைக்லயா? ஆமா, என்ன சும்மா பேசிட்டு இருக்க? வா. எதுக்கு திடீர்னு இந்த பைக் பிளான்? ஏய், பைக்ல போனாதான் அப்படி லவ்வர்ஸ் மாதிரி இருக்கும்ல. என்னது, நாம லவ்வர்ஸா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ். சரி, காதல் ஜோடின்னு வச்சுப்போம். ஒரு இளம் காலேஜ் காதல் ஜோடின்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுக்கு தெரியாம ஊர் சுத்த போறோம். வா, செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். அடடடடடடடா, கேட்கும் போதே உடம்பெல்லாம் ஜிவ்வன் ஆகுதே. இந்த ரொமான்ஸ் பில்டப் எல்லாம் எங்கேயா கத்துக்கிட்ட? ஒரு ரெஸ்டாரண்ட் தோசை மாவுல கிடந்து கிடந்து புளிச்சு போயிருப்பேன்னு நினைச்சா இப்ப வச்ச பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கியே. ஏய், என்ன கிண்டலா? உன்னை கொத்து பொருட்டு ஆக்குறதுக்கு முன்னாடி வந்து உட்கார். தங்கள் கட்டளையே என் சாசனம். இந்த வர. ஏய், குடும்ப குத்து விளக்க. நீ என்ன புடவையா கட்டிருக்க? இப்படி சைடுல உட்காரத்துக்கு கரெக்டா உட்காரு. அப்பதான் ஒரு காலேஜ் லவர் ஃபீல் கிடைக்கும்ல. கொஞ்ச தூரம் போனதும் நீங்க சொன்ன மாதிரி உட்காந்துக்கிறேன். இப்போ பைக் எடுங்க. ஏன் இப்போ உட்கார்ந்தா என்ன? அதுக்கு சொல்லல, அப்படியே பைக் மிரரை திருப்பி மேல மாடிய பாருங்க. ஆமா, மாயா சித்திரமும் மேல் மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் நீ இப்படி சைடுல உட்கார்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியலையே. நாம அந்யோன்யமா இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் பொறுமைட்டு கிடக்குறாங்க. இப்ப நம்ம பைக்ல உட்காந்துட்டு கட்டி புடிச்சிட்டு போறத பார்த்தாங்கன்னா அது நமக்கு தான் கண்ணுப்பட்டுரும். உடனே கிளம்புங்க. இவ்ளோ விஷயம் இருக்கா? என்னெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு பாரு. பாத்தியா, கார்ல போனா ஒட்டிட்டு போக முடியாதுன்னு பைக்ல போறாங்க. ஆனா அவ சைடுல தானே உட்கார்ந்துட்டு போறா, எப்படி ஒட்டிட்டு போக முடியும்? ஹாசினி சரியான திருடி. நம்ம முன்னாடி சீன் போடுறா. ஐயோ, வீட்ல நம்ம இருக்கும்போதே ரெண்டு பேரும் ஒட்டிட்டு இருப்பாங்க, இதுல தனியா வேற போறாங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. நம்ம இப்போ லவ்வர்ஸ் மாதிரியே இருக்கும்ல. ஆமா, சினிமால ஹீரோ ஹீரோயின் இப்படித்தானே போவாங்க. அது என்ன சினிமா ஜோடிங்க? நம்மள பார்த்து தானே அவங்களும் படம் எடுக்கிறானுங்க. எஸ், அப்போ நாம தான் ரியல் ஜோடி. கரெக்ட். எல்லாரும் நம்மள பார்த்து காதல் ஜோடின்னு நினைப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன் ஏன் அப்படி சொல்ற? நமக்கு என்ன குறைச்சல்? நான் அப்படி சொல்லல பாஸ். நான் இப்போ உங்க தோல்ல தான் கைய போட்டுட்டு வரேன், அதனால ஜோடி நல்லா நினைக்க மாட்டாங்க. இது என்ன கணக்கு? தோல்ல கை போட்டிருந்தா என்ன நினைப்பாங்க? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் பிரதர் சிஸ்டர்னு கூட நினைப்பாங்க. ஐய, இப்படி எல்லாமா நினைப்பாங்க? சரி, இப்போ நீ என் பொண்டாட்டி, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ சைடுல உட்கார்ந்து
தோல்ல இருக்கிற கைய உங்க தொடையில வச்சுட்டு வந்தா நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஓஹோ ஆமா, நான் கூட ரோட்ல நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன். சரி, அப்ப லவ்வர்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பைக்கை நிறுத்துங்க, சொல்றேன். நிறுத்துறமா? சரி இரு, நிறுத்துறேன். இதான் லவ்வர்ஸ். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, தோல்ல கை போட்டா தோழி, தொடையில கை போட்டா பொண்டாட்டி, வயித்துல இறுக்கி கட்டி பிடிச்சா லவ்வர்ஸ். நீ லவ் பண்றது எப்படின்னு ஒரு புக் எழுதலாம் போல இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி 2-3 பேரை லவ் பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். பின்ன அந்த வயசுல தெரியறது தான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே. எப்படி? அதான் நீ சொன்னிய. அடிக்காத. சரி, இப்ப நான் லவ்வரா பொண்டாட்டியா இல்ல இதுல எதுவும் இல்லையா? ஏன் கேக்குற? இப்ப நான் தோள்ல கை போடவா இல்ல தொடையில கை போடவா இல்ல வயித்துல போடவா? இனிமே நம்ம எப்பவுமே லவ்வர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே, டபுள் ஓகே. Okay. Hey, 1 second. Hey, Hasni. Hey, Hasni. உன்னை எவிடன்ஸ் எடுக்க அனுப்புனா என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏஜேவை கொலைகாரன் ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்று ஆதாரம் எடுத்துட்டு வர சொன்னா அதே ஏஜேவோட சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருக்க. என் தங்கச்சியை கொன்னுட்டு சந்தோஷமா இருக்கிற அந்த ஏஜேவோட பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா ஹாஸ்னி? அது மட்டும் நடக்கவே நடக்காது ஹாஸ்னி. என் தங்கச்சி சாவுக்கு நியாயம் கேட்டு ஒன்று அனுப்புனா நீ அதை மறந்துட்டு காலியான என் தங்கச்சியோட இடத்த ஃபில் பண்ண பார்க்குறியா? அவனோட கைக்கு நான் விளங்க மாட்டேன் பிளான் பண்ணா அவனோட நீ கை கோக்க ஆசைப்படுற. விட மாட்டேன்டி ஒன்ன. அந்த கொலைகார ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். ஹாசினி, எனக்கு துரோகம் பண்ணதுக்கு நீ சரியான தண்டனை அனுபவிப்ப. உங்களுக்கு நான் போட போற ஸ்கெட்சிலேருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது.